ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் ஹனுமன். இந்த வருஷத்துடைய தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கலெக்ஷன் வைஸ் வந்து அள்ளி குவிச்சிருக்கு. வணிக ரீதியா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த ஒரு படம். பிரசாந்த் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனாலேயே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கிட்ஸ் எல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு தான் படத்துக்கு போவாங்க. அதனாலே இந்த படத்துக்கு கலெக்ஷன் அள்ளி குவிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம். பிரசாந்தோட டைரக்ஷன், இந்த படத்துடைய ஸ்டோரி. சின்ன வயசுலேயே சூப்பர்மேன், சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு பர்சன் மைக்கேல் அப்படிங்கிற கதையோடைய ஆண்டகனிஸ்ட் எப்படியாவது சூப்பர் ஹீரோ ஆகும். சூப்பர் ஹீரோஸ்ல எப்படியாவது தாய் தந்தை அப்பா அம்மாலாம் இருக்கிறது இல்லை, எனக்கும் அப்பா அம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவே போட்டு தள்ள ஒரு சைக்கோ. இன்னொரு கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு உதாரணமா சுத்திட்டு இருக்கக்கூடிய எனக்கு பழைய படத்துடைய ஹீரோ அமிர்தா ஐயரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அமிர்தா ஐயரை குளத்துல விழும்போது காப்பாற்ற போன அவருக்கு ஒரு சின்ன ஒரு பவளம் மாதிரி ஒன்று கிடையாது, முத்து மாதிரி ஒன்று கிடைக்குது. அதை எடுத்த உடனே ஹனுமானுக்கு ஈக்குவலான சூப்பர் ஹீரோ, சூப்பர் பவர் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த பவரை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணாரு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சின்ன வயசுல அப்பா அம்மா ஃபாலோ பண்ணார் இல்லையா நம்ம வில்லன், அவருக்கு தெரிய வருது அந்த சூப்பர் பவரை எப்படி ஹீரோ கிட்ட பறிக்க முயற்சிகள் எடுத்தாருங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. அமிர்தா ஐயர் ஃப்ரேம்ல ரொம்ப அழகா இருந்தாங்க. தேஜா அவருடைய ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி படத்துல வந்து எல்லா விஷயமே நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த சூப்பர் பவரை அவர்கிட்ட வந்து எடுக்கிறதுக்காக வில்லன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது படம் பார்க்கக்கூடிய எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் படம் பார்க்குற உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அனிருத்தியோடைய மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்திருக்கு. ஏன்னா சூப்பர் ஹீரோ மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது ஸ்க்ரீன்ல, அதை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும். ஆப்வியஸ்லி படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெட்டரா இருந்தால் தான் முடியும். அதில் அனிருத் பெட்டராகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் அவங்களோட ஒர்க்கை, அவங்களோட எஃபர்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெனக்கடல் அப்படிங்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே தெரிஞ்சது. அண்ட் பாபுவோட எடிட்டிங் படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் காமிச்சிருக்காரு. இதை தாண்டி படத்தை ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்கணும், கிட்ஸுக்கு எஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாகவே ப்ரிஃபர் பண்ணலாம். எந்த விதத்துலையும் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 out of 5. இதே மாதிரி வேறு நான் சந்திக்கிற ஸ்டார்ட் சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக்.